உறையூர் லிங்கநகர் பகுதியில் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் புதிதாக தொடங்கப்பட்ட மதுபான கடையை மூட வலியுறுத்தி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. திமுக ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மதுபான கடைகளை மூடி பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என கூறிவிட்டு தற்போது புதிதாக டாஸ்மாக் மதுபான கடைகளையும் 12 மணி நேரம் இயங்கக்கூடிய வகையில் மணமகிழ் மன்றங்களையும் தமிழகம் முழுவதும் திறந்து தமிழக மக்களையும் இளைஞர்களையும் பள்ளிக்கல்லூரி மாணவர்களையும் சீரழித்து தமிழக இளைஞர்களின் எதிர்கால வாழ்வை கேள்விக்குறியாக்கி வருகிறது. இதனிடையே திருச்சி உறையூர் லிங்கநகர் சாலையில் ஏற்கனவே அரசு மதுபான கடை இயங்கி வரும் நிலையில் தற்போது புதிதாக பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் எதிர்ப்பை மீறி ஆளுங்கட்சியினர் மணமகிழ் மன்றத்தினை திறந்துள்ளனர். மணமகிழ் மன்றங்கள் என்ற பெயரில் மக்கள் வாழ்வை வதைக்கும் வகையில் நிர்ணயிக்கப்பட்ட 12 மணி நேரத்தை விட 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக செயல்படும் மதுபான கடைகளை திறக்கும் தமிழக அரசை கண்டித்தும் உறையூர் லிங்கநகர் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட மணமகிழ் மன்றத்தை மூடக்கோரி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அவைத்தலைவர் ராமலிங்கம் தலைமையில் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் முன்னிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுடன் இணைந்து இன்றைய தினம் மணமகிழ் மன்றத்தை முற்றுகையிட்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட 150க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்ததால் அப்பகுதியில் பெரும்பரபரப்பு காணப்பட்டது. அதே நேரம் பொதுமக்கள் எதிர்ப்பை மீறி தொடர்ந்து மணமகிழ் மன்றத்தை நடத்தினால் தொடர் போராட்டம் நடத்துவோம் என தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் எச்சரிக்கை விடுத்தனர். இந்த முற்றுகை போராட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள், பகுதி மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், பேரூராட்சி நிர்வாகிகள், பல்வேறு அணி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். மதுக்கடையை திறக்காதே, மதுக்கடையை திறக்காதே, கெடுக்காதே, கெடுக்காதே. பின்னாடி வந்துடுறேன். மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி புரட்சித் தலைவர் கொஞ்சம் கொடிக்கல செந்தில் மட்டும் என்ன